நன்றி. வாழ்த்துக்கள் லட்சுமி அம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். இதுல வரவு செலவு கணக்குகள்லாம் இருக்கு. இது பீரோவோட கீ. வாங்கிங்க லட்சுமி அம்மா. உட்காருங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. அப்பா உட்காருங்க மேடம். உட்காருங்க. அம்மா ஒரு நிமிஷம். இங்கே நான் சைன் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் நீங்க பண்ணுங்க. இங்க போடுங்க. இங்கயா? ஆமா இங்கதான். போடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க செக்ரட்டரி மேடம், வாங்க வாங்க உள்ள வாங்க. எங்களுக்கெல்லாம் என்னப்பா, இந்த ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் தான். ஆனா நீங்க இந்த ஃபுல் அபார்ட்மெண்ட்டுக்கே ராணி. போதும் பவி, கலக்குறீங்க போங்க அத்தை. வா போதும். அத்தா, நான் நினைச்ச மாதிரியே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு சால்வை எல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் செய்யும் போது அத பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? என்ன செக்ரட்டரி மேடம், எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க என்னன்னா சந்தோஷமே இல்லாம சாதாரணமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு அத்தை? எனக்கு பயமா இருக்கு பவி. செக்ரட்டரிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வேலை. மொத்த அபார்ட்மெண்டோட குறைகளை தீக்கிற வேலை. அத நான் எப்படி செய்ய போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அதெல்லாம் நீங்க சூப்பரா பண்ணுவீங்க அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஏதாவதுன்னா நான் தான் கூட இருக்கேன்ல. நீ கூட இருக்கிறதா பிரச்சனையே. தாத்தா, நீ எல்லாம் ஒன்னும் உதவ வேணாம் லட்சுமி. உன்னால தனியாவே முடியுமா? யார் துணையும் இல்லாம ஒத்த ஆளா நின்னு உன் புள்ளைய வளர்த்து ஆளாக்குனவ. உனக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லம்மா. இல்லப்பா, 60 பிளாட், 250 பேரு, எப்படி என்னால முடியுமா? உன்னால முடியும். உனக்குள்ள அதுக்கான சக்தி இருக்கு. பதவி வரும்போது ஒரு பயம் வருது பாரு. அந்த பயம் இருக்கிற எல்லாருமே அந்த பதவிக்கு சரியா நடந்துப்பாங்க, நியாயமா நடந்துப்பாங்க. நீயும் அப்படிதான் நடந்துக்குவ. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ஆனா ஒண்ணுமா, அபார்ட்மெண்ட கவனிக்கிறேன்னு வீட்டை மறந்துடாதம்மா. எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கமா. அச்சச்சோ, என்னப்பா இப்படி பேசுறீங்க? எப்படிப்பா உங்களை மறக்க முடியும்? இப்ப மறந்துட்டியேம்மா. அப்பா காஃபி குடுக்கிற டைம் இல்ல. அச்சச்சோ, தாத்தா, ஆமா காஃபி இல்ல? வேணும்னா நேரடியா கேட்க வேண்டியதானே? அதை விட்டு ஏன் இப்படி சுத்தி வளைச்சு யூட்டன் எல்லாம் போட்டு? சும்மா இரு பவி, பேசிக்கிட்டு. இந்த இத புடி, பீரோல வை. அப்பா இருங்க, காஃபி சரி. போட்டு எடுத்து வரேன். இதோ பார், நீ இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோட மருமக மட்டும்தான். ஆனா நான் செக்ரட்டரியோட அப்பா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹே ஓல்ட் மேன், ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நீங்க கிங்கா கூட இருக்கலாம், ஆனா நான் கிங் மேக்கர்.
அதான் அந்த இடியாப்பமும் தேங்காய் பாலும் கொடுத்தியே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா செஞ்சிருந்த. ஆமா, பிள்ளைங்களுக்கு கொடுத்தியா? நீ சாப்பிட்டு வச்சிடலாம். வரும்போது உனக்கு பிடிச்ச பக்கடா வாங்கிட்டு வரேன். சரி இது யாரும் வந்திருக்காங்க, நான் அப்புறமா பேசுறேன். சார் சார் வணக்கம் சார். யார் சார், யார சார் பார்க்கணும்? சிங்கார அண்ணா. சந்தோஷ் தம்பி, நீங்களா? ஆமா. இந்த காரு நம்மளுதுதான். சொந்தமாவே வாங்கிட்டீங்களா? தம்பி, ஜன்னலை இறக்கணும்னு சும்மா குன்னூர் மாதிரி குளு 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 குளுன்னு இருக்குது தம்பி. தம்பி அருமையா இருக்கு தம்பி. தம்பி இந்த கார் வர்றத பார்த்த உடனே யாரோ ஒரு பெரிய விஐபி வராங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா என் செல்லம் சந்தோஷ். சந்தோஷ் தம்பி, இந்த மாதிரி ஒரு காரை வாங்கி நீங்களும் விஐபின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தம்பி நீங்களும் சூப்பரு, காரு சூப்பரு, எல்லாமே சூப்பரு. சரி, இப்போ கொஞ்சம் கேட்ட ஓபன் பண்றீங்களா? உங்களுக்கு இல்லாதா? சந்தோஷ் தம்பிக்கு சந்தோஷமா தரக்கிறேன். வாங்க 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 வாங்க. அடாடா என்ன அருமையான காரு. காரா கப்பலானே தெரியலையே. அடாடாடா சூப்பரு. வாங்க வாங்க வாங்க. സന്തോഷം സൂപ്പറ്. ഞാൻ കുറച്ചുപോലും വിചാരിച്ചില്ല പ്രതിഭ. എന്താ ഇങ്ങനെ തോറ്റുപോയത്? ലക്ഷ്മി ജയിക്കുമെന്ന് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയും. പക്ഷേ പ്രദീപ ഇവളവ് കേവലമായിട്ട് തോത്തു പോകുമെന്ന് എനിക്ക് അറിയില്ല. சாரி, அது ஃப்ளோவுல வந்தோம், மனசுல இது வைக்கണ്ട. ஆனா நீங்கெல்லாம் பேசவே கூடாது. உங்களுக்கு கூட எனக்கு ஒரு ஓட் போடணும்னு தோணல. அப்புறம் எப்படி சார் நான் ஜெயிப்பேன்? ஆமா அதானே. யூ ஜஸ்ட் ஸ்டாப். ஓட் போட தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நான் பேசுறதா இல்ல. சாரி பிரதிபா. பட் எல்லாருமா சேர்ந்து பேசி வச்சு என்ன தோக்கடிச்சிட்டீங்களே. ஹாப்பி நவ். என் லைஃப்ல இதை நான் மறக்க மாட்டேன். என்ன காரு, என்ன கண்ணாடி, எவ்வளவு நல்லா இருக்குது. ஆஹா சூப்பரா இருக்கு. ஹூஸ் கார் இஸ் தட்? புது கார் மாதிரி தெரியுது. ஓ சந்தோஷ். சந்தோஷ். ஓ சந்தோஷ். எப்படி, நல்லா இருக்கா? அருமையா இருக்கு தம்பி. சந்தோஷ். కొత్త కారా? ஆமா ஆண்டி. வா. ఏయ్ ఈ కార్ చాలా బాగుంది. సంతోష్ కంగ్రాచులేషన్స్. காரு കണ്ടോ ചേട്ടാ? కంగ్రాచులేషన్స్. కారు సూపర్ గా ఉంది. Thank you ആന്റി. നന്നായിട്ടുണ്ട് സന്തോഷ്. Thank you. சந்தோஷ், ஆன் ரோடு எத்தனாயி? 14 lakhs, 14 லட்சம். ஓ 14 lakhs. நாட் பேட் சந்தோஷ். என்ன அம்மா எலெக்ஷன்ல நின்னு செக்ரட்டரி போஸ்டுக்கு ஜெயிச்சிட்டாங்கன உடனே காரெல்லாம் கிஃப்டா கொடுத்து அம்மாவை பயங்கரமா என்கரேஜ் பண்றீங்க போல இருக்கே. இத பாருங்க பிரதீபா, இந்த எலெக்ஷன், செக்ரட்டரி, பாலிடிக்ஸ் அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அத பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அது சரி சந்தோஷ், புது காரு டெலிவரி எடுத்துன்னு வந்திருக்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க. லக்ஷ்மி, பவித்ரா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போலியா? சர்ப்ரைஸ் ஆயிருக்கட்டும்னு கூப்பிடாம போயிருப்பாரு அல்லே சந்தோஷ். என்ன சிங்காரண்ணா, என்னோட காரை இங்க பார்க் பண்ணலாமா? என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்டீங்க? இந்த அற்புதமான காரு இந்த இடத்துல தான் நிக்கும். வேற எந்த காரும் இங்க நிக்காது. வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? உங்க அழகான பேரை சந்தோஷ் அப்படின்னு இந்த இடத்துல எழுதி வச்சிட்டுமா? சந்தோஷ் ட்ரீட். ஷூர் ஆண்டி. புது காரு, புதுசா செக்ரட்டரி பதவி. லக்ஷ்மிக்கு அதிர்ஷ்டம் கொட்டுது. அப்பா காஃபி. சக்கரை சரியா இருக்காப்பா? கரெக்டா இருக்குமா? அத்தை, எத்தனை வருஷமா தாத்தாக்கு காஃபி போடுறீங்க?
ஆனாலும் ஒவ்வொரு வாட்டியும் இதே கேள்வியை கேட்டுட்டே இருப்பீங்களா? அதுக்கு பேர் தான் பொறுப்பு. உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது அத பத்தி? என்ன சந்தோஷ், ஒரே ஹாப்பியா இருக்க போல? ஆமா, இந்தா கார் கீ. என்ன பாக்குற? நம்ம கார் கீ தான். புது கார், சும்மா ஜம்முன்னு நம்ம பார்க்கிங்ல நிக்குது. வேணா போய் பார்த்துட்டு வா. என்னடா சொல்ற? புதுசா கார் வாங்கிருக்கியா? எஸ், இப்பதான் டெலிவரி எடுத்தேன். என்ன சொல்ற நீ? வீட்ல எங்க யார்கிட்டயும் சொல்லாம திடீர்னு இப்ப கார் வாங்கிட்டு வந்து நிக்கிற? அட்லீஸ்ட் போன்லயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லணும்னு தோணல, சொல்லல. என்ன பேசிட்டு இருக்க சந்தோஷ்? சொல்லணும்னு தோணலையா? உனக்கு இந்த கார் வாங்குறதுக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு மறந்துட்டியா? ஏன் சந்தோஷ் இவ்ளோ கேவலமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு கார் வாங்கணும்னு எப்படி அத்தை கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன? இப்போ காரி ஆன உடனே உன் புத்திய காட்டுறல? சரி, மத்த எல்லாத்தையும் விடு. அத்தை அவங்க அம்மா நிலம்னு சென்டிமெண்டா வச்சிருந்தத உனக்காகவும் உன் ஆசைக்காகவும் மட்டும்தான் விற்க சம்மதிச்சாங்க. அப்படிப்பட்ட அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி இப்படி கார் வாங்கிட்டு வந்து தைரியமா நின்னுட்டு இருக்க? உனக்கெல்லாம் உடம்பு கூசல? கூசல. இப்ப என்ன அதுக்கு? அவங்க காசுதான், அதுக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? டேய், என்னடா பேசுற நீ? வீட்டுல பெரியவங்கன்னு நானும் உங்க அம்மாவும் இருக்கோம்ல, ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட கலந்துக்க மாட்டியா நீ? வீட்டுல ஒரு பையன் இருக்கானேன்னு என்கிட்ட கலந்துக்கிட்டீங்களா? இல்லையே. உங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாரும் முடிவு பண்ணி இப்ப எலெக்ஷன்ல நின்னீங்க. எனக்கு அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு எவ்வளவோ கத்துனே கதறின. யாராவது காதுல வாங்குனீங்களா? உங்க இஷ்டத்துக்கு உங்க வேலையை தானே பாத்தீங்க. அப்புறம் என்ன என்ன மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்க? டேய், அதுவும் இது ஒன்னாடா? ஆமா, ஒண்ணுதான். சந்தோஷ், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லால சொல்லிட்டேன். எவ்வளவு சுயநலமா இருக்கடா? எப்படி நீ இப்படி மாறி போன? நான் எங்க மாறினேன்? எல்லாரும் சேர்ந்து தானே நான் மாற வச்சீங்க. என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்லை. அதான் நானும் யாரு பேச்சையும் கேட்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப கூட மனசு கேட்கல. காரை டெலிவரி எடுக்கும்போது முதல்ல அம்மாவை வச்சு கோயிலுக்கு கூட்டு போலான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கும் உரைச்சது, அவங்க இப்ப என் அம்மா மட்டும் இல்ல, இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரியும். இப்ப புதுசா வேற பதவிக்கு வந்திருக்காங்க. மாற்ற வேண்டிய கடமைகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அப்புறம் எதுக்கு பாவம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கலைனாலும் எங்க அம்மாவுக்கு அந்த பதவி தான் பிடிச்சிருக்கு. என்ன தாத்தா? நமக்கு எதுக்கு வம்பு? எப்பவுமே என்ன மதிக்கிற, என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு கார்ல ஈசிஆர்ல சூப்பரா ஒரு ரவுண்டு போனேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அதனால இனிமே இப்படிதான். என் பேச்சை கேட்காத இந்த வீட்டுல யாரு பேச்சையும் கேட்கிற மாதிரி இல்ல. என்ன பையன் இவன்? அம்மான்னு கூட பார்க்காம இப்படி பேசிட்டு போறான். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. அவன் பேசினதே மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. அவனுக்கு அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிட்டீங்கல்ல, அது அவனுக்கு பிடிக்கல. அந்த கோவத்துல தான் இப்படி ஹர்ட் பண்ணி காட்டிட்டு போறான். பவி, எனக்கு சந்தோஷம்தான். குட்டி ஆசைப்பட்ட மாதிரி கார் வாங்கிட்டான்ல,
அது எனக்கு போதும். இப்ப அவனுக்கு கௌரவ பிரச்சனை இருக்காதுல்ல? மத்தபடி வண்டியில என்ன கூட்டிட்டு போறானா இல்லையா அத பத்தில பிரச்சனையே இல்ல. என்னோட குட்டி சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். இப்படிப்பட்ட அம்மாவுக்கு இப்படி ஒரு பையன். உங்க மனச ஹர்ட் பண்ணி பேசுறோன்னு கொஞ்சம் கூட கவலை இல்ல அவனுக்கு. அவனுக்கு உங்க பாசம் புரியவே இல்ல அத்தை. விடு பவி, குட்டி சின்ன பையன். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தானாவே எல்லாம் புரிஞ்சுக்குவான். எனக்கு என்னோட குட்டி சந்தோஷமா இருந்தாலே போதும். சரி அதை விடு. குட்டி வாங்கியிருக்கிற அந்த புது காரை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ப்ளீஸ் ப்ளீஸ் பவி. அதெல்லாம் வேணாம் அத்தை. அவனுக்கே அவ்வளவு திமிரு இருக்கும்போது நம்ம எதுக்கு போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பவி, குடும்பத்துல யார் சிறுசு யார் பெருசு அந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் வர வேண்டாம். இப்ப நம்ம குட்டி முதல்ல ஒரு கார் வாங்கியிருக்கான். அத போய் பார்க்க வேண்டாமா? போய் பார்த்துட்டு வந்துருவோமா? பார்க்கணும் தானே? வா போலாம். அத்தை வா. பவி, இதுதான் நம்ம குட்டியோட புது காரா? பாரு, என்னோட குட்டி எவ்வளவு வளர்ந்துட்டான், எவ்வளவு பெரிய கார் வாங்கியிருக்கான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வண்டி வாங்கிட்டான். என்னோட குட்டி வாங்கின முதல் சொத்து. ஏன் அத்தை என்னமோ அவன் சம்பாதிச்சு வாங்கின மாதிரி ஃபீல் பண்றீங்க? பவி, அதனால என்ன? குட்டி முதலா கார் வாங்கியிருக்கான். ஒரு நடுத்தர குடும்பத்தோட வளர்ச்சிங்கிறது சொந்த வீடு, சொந்த காரு, இந்த மாதிரி விஷயங்கள் தானே? அதெல்லாம் சரி அத்தை. அச்சச்சோ, என்னாச்சு அத்தை? குட்டி இவ்ளோ பெரிய கார் வாங்கியிருக்கான், ஆனா ஒரு பூஜை பண்ணாம வந்திருக்கானே. இப்போ அதான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? ஆமாம் பவி, இது பாரு, நீ போய் பூவு, மாலை, தேங்காய், கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வா. நம்ம ஒரு பூஜை போடுவோம். போ போ பவி, போய் சீக்கிரமா வாங்கிட்டு வா, பூஜை பண்ணிடலாம். தூசி இருக்கு. வா. பவி, அப்பாவை கூப்பிட்டியா? கூப்பிட்டேன் அத்தை, வரமாட்டேன்னு கோவமா சொல்லிட்டாரு. சரி, பெரியவரு அப்படிதான் கோவப்படுவாரு. பவி, இப்ப பூஜை பண்ணிடு. அத்தை, உங்க பையன் கார் வாங்கியிருக்கான், நீங்க தான் பூஜை பண்ணணும். இந்தாங்க, இது புடிங்க. பவி, சொன்னா கேளு, நீயே பண்ணு. அதெல்லாம் முடியாது, நீங்க தான் பூஜை பண்றீங்க. புடிங்க, குடுங்க. இத பண்ணு பவி. முடியாது, நீங்க பண்ணுங்க. பண்ணுங்க. கடவுளே முருகா,
சாமி, என்னோட குட்டி முதல்ல கார் வாங்கியிருக்கான். இந்த கார் அவனுக்கு அதிர்ஷ்டமானதா இருக்கணும். வாழ்க்கையில அவன் ஓஹோன்னு வரணும். என்னாச்சு அத்தை? முகம் வாடுது. ஒன்றும் இல்லை, குட்டி முதல்ல வண்டி வாங்கியிருக்கான். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இதத்தானே நான் அங்க சொன்னேன். அப்போலாம் உங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப வந்து என்கிட்ட சரி புலம்புறீங்க. சரி சரி, விடு 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 பவி. சந்தோஷமான நேரத்தில் நம்ம எதுக்கு இதெல்லாம் நினைக்கணும்? பவி, நாம இந்த புது காரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அது ஏதோ சொல்லுவாங்களே, அது செல்ஃபியா? ஆமாமா, செல்ஃபி எடுத்துக்குவோமா? சரி, எடுக்கலாம். அத்தை ரெடியா? ஆ